எப்பப்பப்பா என்ன குளிர் சரியான மலைங்க. இந்த மலைக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா கிட்ட கேட்டிருந்த அம்மா எனக்கு இந்த மலைக்கு காளான் சாப்பிடணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா உடனே காசு எடுத்துட்டு போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த காளானை பார்க்கும்போது நாக்கு ஊறிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கலருமே வேற லெவலில் இருந்துச்சு. யோசிக்காம கையில் எடுத்துட்டாங்க. சரியான சூடு, கையில வைக்க முடியல. அது ஒண்ணும் இல்லைங்க, காளானை பார்த்த உடனே கை பரபன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். உடனே எங்க அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் ரொம்ப நேரமா சாப்பிட்டு இருக்கானே, பக்கத்துல உட்காந்துருக்கானே, ஒரு வார்த்தை கேட்கறான் வேணும்னு. சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஊட்டி விட போனேன். சரியான சூடு போல. அப்புறம் கொஞ்சம் ஊதி விட்டுட்டு அப்புறம் ஊட்டி விட போனேன். அப்படின்னு விளையாடிட்டு இருந்தேன். அப்போ அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க, சாப்பாடும் சாப்பிட்ருக்கு, எப்படி எதையும் சாப்பிட்றது. நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டேன். எங்க ஒரு நிமிஷத்துல நீ இன்னும் ஊட்டிட வேண்டாம், நீ வெய்ய நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு இருந்தோம். தயவு செஞ்சு வீட்டில் சாப்பிடும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கூட சாப்பிட்டு பழகுங்க, தனியாக சாப்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அவங்க அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க.